ஏமா செவந்தி, மாமா, இன்னைக்கு போய் மதுவை வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்க. அந்த புள்ள ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அது எந்த மாதிரி அழுது அடம் பிடிக்கும்னு தெரியலையே. அத நினைச்சாதான் என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவ அழுது அடம் பிடிச்சாலும் எத்தனை நாளைக்கு மாமா அடம் பிடிப்பா? ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படி இருப்பா. அப்புறம் போக போக சரியாயிடும் மாமா. அது இல்லம்மா, நீ சொல்ற மாதிரி ஒரு வாரம் கழிச்சு கூட அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பாடுபட போறோம்னு தெரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா அவளை ஸ்கூல் மாத்தி சேர்த்ததே தப்புங்கிற மாதிரில இருக்கு. அவ ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல வித்யாவோட சேர்ந்துக்கிட்டு அவ ஆடின ஆட்டத்தையும் பாடின பாட்டையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். படிப்புல இருந்த மொத்த கவனமும் போய் உங்க பேத்தி ஆடம்பரத்துல தானே அவளோட ஆர்வத்தை கூட்டிக்கிட்டா. நாமளே எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், முடியலங்கிறதுக்கு அப்புறம் தானே வேற வழி இல்லாம செவந்தி அவளை வேற ஸ்கூல்ல மாத்தி விட்டுருக்கா. அவ என்னதான் அழுதாலும் புலம்பனாலும் அதை நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. ஈஸ்வரி, அது எப்படி ஒரு வயசு புள்ள கண் கலங்கி நிக்கும் போது அதை கண்டுக்காம இருக்க முடியும்? அவ படிப்பு விஷயத்துல நாம அப்படிதான் மாமா இருக்கணும். நமக்கும் வேற வழி இல்ல. நான் கூட மதுவை வித்யா கூட சேர விடாம தடுத்து அவளை எப்படி திரும்பவும் நல்லா படிக்க வைக்க போறேன்னு ஒரே குழப்பத்திலே இருந்தேன். அந்த நேரத்துல சிந்து தான் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தா. அது எனக்கு சரின்னு பட்டதுனாலதான் இப்ப ஸ்கூல் மாத்தி சேர்த்திருக்கேன். எனக்கு மதுவோட எதிர்காலம் தான் முக்கியம் மாமா. அப்பா, அண்ணி சொல்றது சரிதான்ப்பா. அவளோட பிடிவாதத்துக்கெல்லாம் நம்ம வளைஞ்சு கொடுத்து போனா அவளோட லைஃப் தான்ப்பா வீணா போகும். விடுங்கப்பா, அவளை நம்ம சமாளிச்சுக்கலாம். மது கொஞ்ச நாளைக்கு மனசு வெறுத்து போய் தான் பார்ப்பா. இனிமே நம்ம பழைய ஸ்கூலுக்கு போறதுக்கும் வழி இல்ல, வித்யா கூட பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. இனிமே +2 வரைக்கும் நாம இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாகணுங்கிற யதார்த்தம் புரியறப்ப அவ தானாவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க வேணா பாருங்களேன். இத பாரு, உன் வாய் முகூர்த்தம் பலிச்சு அந்த புள்ள நல்லா படிச்சதுன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்க போகுது? அதெல்லாம் அவ படிக்க ஆரம்பிச்சிடுவா. அவ அழுதுட்டு இருக்கான்னு சொல்லி நீங்க அவளுக்கு முட்டு கொடுக்காம இருந்தாலே போதும். அவளை நாங்க கவனிச்சு எங்க வழிக்கு கொண்டு வந்துருவோம். ஈஸ்வரி, வழிக்கு கொண்டு வர்றதுன்னா எப்படி? உன் பாட்டுக்கு கை நீட்டி அடிச்சு அதை திருத்தறதா? இத பாரு, எந்த காரணத்தை கொண்டும் வயசு புள்ளைய கை நீட்டி அடிக்கிற வேலை வச்சுக்க கூடாது. ஞாபகத்துல வச்சுக்க. நான் சொல்லல, இதுக்கு பேர் தான் உங்க பேத்திக்கு சப்போர்ட்டுங்கிற பேர்ல நீங்க முட்டு கொடுக்கறது. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அந்த அம்மா ஓவரா அடம் பிடிக்கிறாங்க. ஏய், இப்போ நீங்களும் எங்களை மாதிரியே கண்டிப்பா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வீம்பு பண்ணாலும் இவங்க கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு வாழை சுருட்டிக்கிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாப்பா. நீ சொல்றத பார்த்தா நான் தான் அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதானே உண்மை. கேட்டியா செவந்தி? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு உன் மாமிய சொல்றத. அத்தை, மது மேல மாமா மட்டுமா பாசமா இருக்காரு? நாம எல்லாரும் அவ மேல உயிரிய வச்சிருக்கோம். என்ன நம்ம கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்போம். மாமா அந்த நேரத்துல மது கிட்ட அனுசரணையா நடந்துப்பாரு. அது மாமாவோட சுபாவம்னு உங்களுக்கே தெரியாதா? விடுங்க அத்தை. கண்டிப்பு ஒரு பக்கம், அரவணைப்பு ஒரு பக்கம்னு இருந்தாதான் மதுவை நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்.